ரைட். போன கிளாஸ்ல கடைசியா என்ன சட்டம் முடிச்சுக்கிறோம்? ரத்து செய்யப்பட்ட நுண்மம், அப்படியா? சார். சரி, இது உங்களோட அடுத்த 3வது சட்டம் கல்கலட சட்டம். கல்கலாண்டு ஸ்டார்டிங்கை நாங்கள் கொஞ்சம் படிச்சுக்கிறோம். அது கலக்கிறது தொடர்பான விஷயங்கள் படிச்சுக்கிறோம். ஆக இங்கே நாங்கள் இதை ஒரு சட்டமாக பார்க்கணும். கல்கலாங்கிறது உண்மையில் ஒரு அழுத்தம் கொடுத்து ஓதுறதா சொல்லுவோம். இதுக்கு 5 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 5 எழுத்துக்களையும் நாங்கள் சிம்பிளாக ஒத்துப்பு ஜது என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் சொல்லி படிக்கல. பட் சட்டமாக பார்க்குற நேரத்தில் இந்த சொல் முக்கியம். அந்த சொல்லை நாங்கள் வச்சு ஞாபகம் வச்சுக்கொள்றது முக்கியம். கொத்துபு ஜது என்று நாங்கள் இதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளலாம்ங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இதில் நாங்கள் ஒவ்வொரு பகுதி 2 பகுதி இது ஒரு வாரில் 2 மெத்தடில் இந்த கல்கலட சட்டத்தை மீது. முதலாவது முறை என்னென்றால் கல்கலட ஏதாவது ஒரு எழுத்து கொண்டு வசனத்திட இடையில வந்து அது சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று வருமாக இருந்தால் அதை நான் கொஞ்சம் கலக்கி ஓதுவோம். அதை நாங்கள் சொல்லுவோம் கல்கலா சுகூரான்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சுகூராண்டு பேர். சூப்பரா. பேர் முக்கியமா. இங்க வந்து சுக்கூண்டு அடையாளம் கட்டாயம் வந்திக்கணும். அதான் முக்கியம். சுக்கூண்டு அடையாளம் இல்லாமல் வந்தால் பிள்ளை. இந்த சட்டத்தை கீழே கொண்டு வர மாட்டோம். இல்லைங்களா? சுக்கூண்டு அடையாளம் வந்தால் தான் அவங்க இந்த அடையாளத்துக்கு அதை கொண்டு வருவோம். இதில் நாங்கள் உதாரணங்களை ஒவ்வொரு எழுத்துக்களாக தனித்தனியாக பார்ப்போம். அதில் இன்றைக்குரிய பாக்குரிய உதாரணம் இதில் வரும். இதுக்கு முன்னே படித்த சட்டங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஓதணுமா? ஓதும். في جيدها حبل من مسد. திருப்பி ஓதுங்க. في جيدها حبل من مسد. 2 சது செய்யப்பட்ட நீங்கிற நீங்கள் ஒன்றா சரிங்க பிள்ளை அது எதான் சொன்னது. இது முன்னுக்கு படிக்க சட்டம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. திருப்பி. في جيدها حبل உங்களோட சவுண்ட் பேத்திட்டு. கேக்குதா சார்? இப்பதான் கேட்குது. في جيدها حبل من مسد. ஒரு குணா மீம் மசத்துல 2ல குணா வைக்க ஹபலும் மீம் அதில் மட்டும்தான் குணா வருது. டைமிங்கில் 2 பேலன்ஸ் பண்ணணும். 2 சது في செய்யப்பட்ட நீமிக்குதா? جيدها حبل. சது செய்யப்பட்ட. ஓம் சார். அப்போ 2 இதுதான் ஓகேயா? في جيدها حبل من مسد. ம் இது ரொம்ப முக்கியமாக படித்த சட்டங்கள் மிஸ் ஆகிறது பிள்ளை, பெரிய பிள்ளை. 2வது يوم تبلى السرائر. பிழை. يوم تبلى يوم تبلى السرائر. அப்புறம் ராவள்ளி நம்ம அப்படியா? இயர் என்ற ரா வந்து வல்லினமா மெல்லினமா? ஏனது காரணம்? இதெல்லாம் படிச்சாச்சு. அது வந்து நாங்க ராகவே அம்மா வந்து சுற்றியும் விலங்குல வழியணும். ராகவேரில் ராகவேரில் அம்மா வந்திருக்கிற வள்ளின
அப்படியே படித்தோம். ராக்கு மேலே இல்லாமல் வந்தால் மெல்லினமாக ஓதணும்னு படித்தோம் அப்படியா? வல்லினம் சார். வல்லினம் படித்தோம் அப்படியா? அப்போ நீங்கள் எப்படி நிப்பாட்டணும்? யொரு என்ன நிப்பாட்டணும்? நீங்கள் லம்பத்தின வச்சு ஓதுறீங்க. இல்ல சார், ராக்கு மேல லம்மா இல்லாட்டி பத்தா வந்தா வல்லினம், கஸ்ரா வந்துன்னு சொன்னா ம். மெல்லினம் ஆகும். ம், அவெல்லாம் அடுத்து படிச்சோமே. ஆ. நிப்பாட்டுக்குள்ள வந்து ஆ. லாஸ்ட் எழுத்து வந்து கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கு முதலுக்கு வரதை பார்க்கணும். ம். முதலுக்கு வர கஸ்ரா இருந்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் எழுதினோம் அப்படியே. அப்போ நீங்கள் இங்கே இப்போ எனக்கு நான் இப்போ கேட்ட இந்த இடத்துல எப்படி ஓதுன்னு கேட்டேன். நான் சட்டத்தை விளங்கப்படுத்துன்னு சொல்லல. அது நீங்கள் படிச்சு வச்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவை ஓதுற இடத்துல நான் எப்படி ஓதுறேன்னு தான் தேவை. சட்டத்தை பாடமாக்குறதுல பிரயோசனம் இல்லை. ஓதுற இடத்துல எங்களுக்கு அதை அப்ளை பண்ணலைன்னா அந்த சட்டம் பாடமாக்குனதுல எந்த பயனும் இல்லையே. இப்போ இந்த இடத்துல எப்படி வரும்? என்ன சார்? இந்த இடத்துல நாங்கள் எப்படி ஓதுனா கேள்வி. உங்களோட சவுண்ட் கேட்குது இல்லை? இப்போ கேட்குறா சார்? ம். கேட்கக்கூடிய மெல்லினமா? அது மெல்லினமாக ஓதும். நீங்கள் மெல்லினமாக ஓதவே இல்லையே. அதான் எனக்கு பிரச்சனை. ம். يوم تبلى السرائر. எர் எர் என்கிறது வல்லினா மெல்லினமா? எர் எர் என்றது. வல்லினம் சார். அப்போ பிழை வல்லினமாக ஓதுறேன் அப்படியா? மெல்லினம் வல்லணும் சார். அப்போ மெல்லினமாக ஓதுங்க. நீ சொல்கிற சட்டத்தை ஓதுங்க. ஒன்று சொல்லி இன்னொன்று மாதிரி ஓது இல்லவே. அது பிள்ளை, அது பெரிய பிள்ளை. يوم تبلى السرائر. ஆ இப்போதான் ஈர் இன்னும் நல்லா முன்னுக்கு வரையிலுமா? ஈர் ஈர் நல்லா முன்னுக்கு வரையிலும். மூணாவது. يوم يكون الناس كالفراش المبثوث. இப்போ ஓதுங்க. يوم يكون الناس كالفراش المبثوث. நாலாவது. عبدا إذا صلى. இத அண்டு வந்தா பிள்ளை. எப்படி வரணும்? عبدا إذا صلى. நாக்கு மேலே படுத்து இத இத நாக்கு பண்ணிங்க அப்பதான் இதோட சவுண்ட் சரியா வரும். அபுதன் இத சொல்ல. عبدا إذا صلى. இத சொல்ல இத சொல்ல عبدا إذا صلى. إذا صلى. إذا صلى. திருப்பி பாருங்க. عبدا إذا صلى. ஐந்தாவது. إلا ஓட சவுண்ட் ابتغاء பிள்ளை. وجه. إلا ابتغاء وجه ربه الأعلى. வஜ்ஹி அல்ல வஜ்ஹி. அதை கலக்கிறத அதுல அமைப்பில் அப்படியே விடுங்க. இல்லபுத்திகோ வஜ்ஹி 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 அல்ல வஜ்ஹி. إلا ابتغاء وجه ربه வஜ்ஹி அல்ல. الأعلى. வஜ்ஹி அல்ல வஜ்ஹி வஜ் ஜீம இஜ் கலக்கணும். வஜ்ஹி. إلا ابتغاء وجه ربه الأعلى. திருப்பி போதுங்க. إلا ابتغاء وجه ربه الأعلى. ரப்பிஹில் அஅலா. ஏட சவுண்ட் வரணுமா?
இப்போ ஒரு காது படிச்சு وجه ربه الأعلى. சவுண்ட் கேட்குது இல்லை. கேக்குதா சார்? ஓ. إلا ابتغاء وجه ربه الأعلى. சொல்லுறீங்க. ரைட். இந்த எல்லாத்துலேயும் மாதிரி பிறையில் வந்து இது கொஞ்சம் எனக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் பிள்ளை வராமலா. எல்லா சொல்லி தந்தீங்கன்னா சதி செய்யப்பட்ட மீமில் சதி செய்யப்பட்ட நூலில் பிள்ளை வந்துக்குது, ஒரு ஆளை பிள்ளை வந்துக்குது, படித்து கொண்டே கல்கலால் சின்ன பிள்ளை வந்துக்குது, எழுத்து உச்சரிப்புகள்லையும் பிள்ளை வந்துக்குது. எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ப்ரிப்பேர் ஆகும். ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் சட்டங்களை மீட்டுங்க அல்லது குழம்புங்க. இப்போ ராவில் வந்து நீ கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்துக்கிறீங்க. கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்களா.